அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கல்யாணம் முடிக்கிற அமைப்பில் கதவை மூடுங்க. என்ன நீங்க பழக்கம் விடுவீங்க? திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தத்தில் கல்யாணம் நடப்பதற்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ரெடி ஆகுது, ஒரு பையன் ரெடியாகிறோம். அப்படி ரெடியாகும் போது நல்ல சம்பந்தம் அமையணும். மெயின் சப்ஜெக்ட் நல்ல சம்பந்தம் அமையணும். அந்த நல்ல சம்பந்தம் அமைவதற்கு நாம் முதல்ல என்ன ஒரு ஆதிபத்தியமுடைய வழிபாடுகளை நீங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. பையனை பெற்றவர்கள் அல்லது பெண்ணை பெற்றவர்கள் திருப்பரம் குன்றத்துக்கு போகணும். திருப்பரம் குன்றத்தில் இருக்கின்ற அந்த சரவண பொய்கையில் நீராடணும். திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த சரவண பொய்கையில் நீராடி முருகப்பெருமானை தம்பதி சகிதமாக வழிபட்டு நீங்க முருகப்பெருமானை வழிபாடு மங்களம். அப்ப செவ்வாய்க்கிழமை தான், திங்கக்கிழமை நைட்டு போய் தயவு செய்து தங்கணும். இல்லை சார் நாங்கள் பார்க்க அதெல்லாம் அங்கே அந்த இதுக்கு எக்ஸம்ஷனே கிடையாது. நல்ல சம்பந்தம் வேணும். குழந்தை என்ன சொல்லலான்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தின் மூலமாக எந்தவித பரிதாபகரமான காதல் கத்திரிக்காய் என்பதற்குள்ள போய் விழுந்துடக்கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ பெரிய அபாக்கியங்கள்லாம் திருமணம் என்று ஆரம்பிக்கும் போது பிள்ளைகள் என்ன சொன்ன உண்மையை சொல்லுது. நான் ஒருத்தனை லவ் பண்ணிட்டேன், எனக்கு அதை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மாந்திரம்லாம் தகப்பந்தாய் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை மீறி தகப்பந்தாய்க்கு சொல்லாமலே போயிட்டு தகப்பந்தாயை நடைபணமாக ஆக்கி வச்சிருக்கிற பிள்ளைகள்லாம் என்ன இருக்குது. இந்த தொந்தரவு வரக்கூடாது. இதற்கு தான் திருப்பரங்குன்றம் போய் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கோயிலில் போய் சரவண பொய்கை என்று சொல்லக்கூடிய அந்த இதில் நீராடி மாற்று துணி உடுத்திக்கிட்டு நல்லா போய் உள்ள போய் பாலாபிஷேகம் பண்ணணும். பாலாபிஷேகம் பண்ணுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்குங்க. அங்க இருக்கிற பிராமின்கள்கிட்ட நீங்கள் கேட்டு இந்த மாதிரி குழந்தைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதனால இதற்காகத்தான் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 6 செவ்வாய்க்கிழமை போகணும். நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை போனாலும் சரி, தொடர்ச்சியாக 6 செவ்வாய்க்கிழமை போனாலும் சரி தான், அது உங்களுடைய வசதியை பொறுத்து. அங்கே போய் என்ன செய்யணும், நீங்கள் அழகாக தம்பதி சகிதமாக மாலை போடணும். நீங்கள் புருஷன் பொண்டாட்டி பெற்றவங்க புருஷன் பொண்டாட்டி மாலை போட்டு தான் சாமி கும்பிடணும். மாலை போட்டு சாமி கும்பிட்டு அந்த தெய்வங்களுக்கு உண்டான தேங்காய் உடைக்கிறதா அதுக்கு உண்டான இத்தியாதி கடையில், வெளியில் இருக்கிற கடையில் விலை பேசாமல் வாங்குங்க. விலை பேசாமல் எவ்வளோ தட்டி எவ்வளோயா, 500 ரூபாயா, சரியா, மாலையோட வச்சு குடியா, அவ்வளோதான். ஏன்னா அந்த கர்மா அவன் எடுத்துக்கணும். ஆமாம், நீங்கள் யார்கிட்டையும் பேரம் பேசி கொடுங்க. உங்களுக்கு என்ன சொன்னா ஒர்க் அவுட் ஆகுது. எவ்வளோயா அமௌண்ட்டு? 10 ரூபாயா, வாங்கிக்கையா, அவ்வளோதான். 2 ரூபா குறைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா கர்மா அந்த வாசல்ல தான் இருக்கும். அந்த வாசல்ல இருக்கிற விக்கிரம் பூரா வாங்கிடுவோம். அப்போ நீங்கள் போய் என்ன சொல்லலாம்னா இப்படி சாமி கும்பிட்டு தொடர்ச்சியாக 6 வாரங்கள் சாமி கும்பிட்டு தொடர்ச்சியாக சாமி கும்பிட்டு உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளையோ பையனுக்கு என்ன சொன்னோன்னா பொண்ணோ பார்க்கறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல சம்பந்தமும் அமையும். குழந்தையும் நீங்கள் கூட கூட்டு போற தப்பு கிடையாது. அதற்கடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டு என்ன சொல்லலாம்னா அங்கே திருப்பரங்குன்றத்தில் என்ன சொன்னா ரதி மன்மதன் சிலைன்னு ஒன்று இருக்குது. அங்கே நாச்சியார் மண்டபத்தில் என்ன அங்கே நாச்சியார் மண்டபம்னு ஒன்று இருக்குது. அந்த நாச்சியார் மண்டபத்தில் முருகன் தம்பதி சகிதமாக உள்ளார். அவருக்கு மாலையிட்டுட்டு ரதி மன்மதன் சிலைக்கு சந்தனம் சாத்தி யமதர்மராஜனுக்கு என்ன சொன்னால் தீபம் ஏற்றணும். அப்படின்னா திருமணம் கைகூடும். அதே சமயத்தில் ஆம்பளை ஆள்
வள்ளிக்கு மாலை போடணும், பெண் முருகனுக்கு மாலை போடணும். இதனால என்ன செய்யணும்னா, அந்த முடிக்க போற குழந்தையுடைய வாழ்க்கையில் காதல் திருமணம் பிரச்சனை வராது. திருமண பந்தத்தில் போன பிறகு பிரச்சனை வராது. அதற்கடுத்து மனபயம் போகும், குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் பார்த்து பார்த்து எந்த இடத்தில் எதை பிரதிஷ்டை பண்ணினால் நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் சீரும் சிறப்புமாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உருவாக்கித்தான் எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவர்கள் அறிவு ஜீவிகள் தான். நம்ம இன்னைக்கு அதை தெரிஞ்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப வாழ்க்கையில் இப்ப என்ன சொல்றேன்னா, கணவன் மனைவி கருத்து ஒற்றுமை வேற்றுமை இருக்கிறது, டைவர்ஸ் தோஷம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, இப்படிங்கிற பிரச்சனை உள்ள அனைத்து நபரும் திருப்பரங்குன்றத்துக்கு போங்க. திங்கக்கிழமை நைட்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற லாட்ஜில் போய் தங்குங்க. சரவண பொய்கையில் குளிங்க. குளிச்சு முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னால் முருகப்பெருமானை மனம் வழிபட்டு 1.5 மணி நேரம் உள்ள என்ன சொன்னா பேசாம இருந்துடணும், உட்காந்துடணும். எங்கேயாச்சும் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துடணும். அங்கே அன்னதானம் போடப்படுகிறதா, முதல்ல நல்லா போய் வயிறார சாப்பிடுங்கள். பாயாசம் முதல் கொண்டு நல்லா வாங்கி கொடுங்க. சுகர் பேஷண்டா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கி குடிங்க. குடித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பண்ணிய கர்மந்தான் உங்க பிள்ளைகளை சாடும். நீங்க இன்னைக்கு குழந்தைகள்லாம் பெருசான பிறகு ஒற்றுமையாக இருக்கலாம். ஆரம்ப காலத்தில் நீங்கள் என்ன பிணக்கத்தில் இருந்தீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பாலியத்தில் என்ன அறிந்தும் அறியாது செய்த தவறுக்காக பின்னாடி யார் மூலமாக தண்டனை கொடுப்பான்? உங்க பிள்ளைகள் மூலமா தான் தண்டனை கொடுப்போம். அப்ப இப்ப நம்ம நினைக்க மாட்டோம், இப்ப நான் நல்லா இருக்கேன் திருந்திட்டேனே அப்படி. நீ என்ன திருந்தினாலும் சரிதான், நீ பாலியத்தில் பண்ணினே உன்னுடைய இரத்தத்தினுடைய சீற்றத்தால் நீ பண்ணிய தோஷமும், கல்யாணத்திற்கு முன்னாடி மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்துடைய பெண் அவள் பாலியத்தில் இருந்த காலத்தில் அவள் அறிந்தும் அறியாத செய்த சேட்டைகள், ஒருத்தனை காதலிச்சுட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ண தோஷம், இதெல்லாம் மறைமுகமாக இருக்கின்ற சில சர்ச்சைகளை ஜோதிடத்தில் எடுத்துடலாம். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி எல்லாருடைய மனசிற்கும் நான் நல்லவனா கெட்டவனா என்பது என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். மனைவி நல்லவளா கெட்டவளா என்பது மனசாட்சிக்கு தெரியும். அதனால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இடர்பாடுகள் மூலமாக வந்த தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் தான். அந்த பிறப்பு எப்ப 17 வயசுக்கு பிறகுதான் உங்க பிள்ளைகளுக்கு அப்படியே அப்பட்டமா உள்ள போய் அச்சடிச்ச மாதிரி உள்ள இறங்கிரும். அப்ப அச்சடிச்ச மாதிரி உள்ள இறங்கின உடனே என்ன செய்யும்னா, உங்களை கஷ்டப்படுத்த அது ஆரம்பிக்கும். கர்மா ரீதியாக கிரக ரீதியாக அது மாதிரி தான் குழந்தை பிறக்கும். பிறந்துருச்சா கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும், இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடணும். வேண்டாம், எந்த மனிதனுமே இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஆணும் பெண்ணுங்கள் 5க்கு 2 பழுது இல்லாமத்தான் இருந்திருக்க முடியும். யாரும் என்ன சொன்னா, இல்ல நான் எனக்கு எல்லா விரலும் சுதுங்க வரேன் எனக்கு கரெக்டா இருக்குன்னு நீங்க யார் சொன்னாலும் நான் ஏத்துக்கிடவே மாட்டேன். பிறப்பால் எல்லா மனிதனுமே மனசாட்சி என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு கட்டுப்பட்டவன் தான். அந்த கட்டுப்பட்டவன் என்ன சொல்றான்னா, கட்டுப்படாமல் ஒரு காலத்தில் இருந்திருப்பான். அது இச்சையால் வந்த தோஷம், புணர்ப்பால் வந்த தோஷம், பார்வையால் வந்த தோஷம். பார்வை, உன்னுடைய பார்வை சரியாக இல்லை என்று சொன்னால் அது என்னது? அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நான் எந்த தப்பு பண்ணல இல்லை அப்படின்னா, நீ பார்த்ததை என்ன சொல்றேன்னா, நீ உன்னுடைய பார்வையால் ஒரு பெண் என்ன